அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் செமி கிரேவி சிக்கன் அதான் உங்களுக்கு செய்து காணிக்க போகிறேன். எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் 300 கிராம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஓரமாக வச்சிட போகிறேன் ஒரு மூடி போட்டு. இதுக்கு தேவையான மசாலா வறுத்து பவுட்ரு பண்ணணும். அதுக்கு ஒரு ஜாதிப்பத்திரி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து இது பவுட்ரு பண்ணணும். இது பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட நான் கூட சேர்த்துக்க போகிறது 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இப்போ குக்கிங் பாட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கல்லெண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதோட பிங்க் சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வதங்க விட்டுட்டு இதோட நான் சேர்த்துக்க போகிறது இஞ்சி பூண்டு அரைச்சது 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, மேரினேட்டான சிக்கன், அதோட வறுத்த மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறுத்திக்க போகிறேன் ரோஸ்டட் மசாலாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோஸ்டட் மசாலா 1 ஸ்பூன் நிறுத்தினதை போட்டோன்னா டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக இருக்கும். அதுக்காக சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் வேகறதுக்கு 1 ஸ்பூன் தண்ணி தான் விட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செமி கிரேவி சிக்கன் இல்லையா, இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் போல் லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுற போகிறேன். நடுவில் 2 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுற போகிறேன். அதாவது மொத்தமே 15 நிமிஷம் ஆச்சு சிக்கன் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நான் வேக வச்சேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக வேகிறதுக்கு ஹார்ட் ஆயிரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் வேக வச்சோம்னா சாஃப்டாகவும் இருக்கும், அடியும் பிடிக்காது, டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பத்திரி, பரோட்டா செமையாக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மசாலா பொடி நிறுத்தி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரளா செமி கிரேவி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பத்திரி, பரோட்டா, சப்பாத்தி, தோசை இதோடு வச்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.